நாமக்கல்லில் காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறுவயது திருமணம் பற்றி விழிப்புணர்வு நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வாழவந்தி நாடு அரசு GTR மேல்நிலைப் பள்ளியில் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உறுதிமொழி எடுத்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குழந்தை திருமணம் பற்றி விழிப்புணர்வு, போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு, போக்குவரத்து விழிப்புணர்வு, பாலியல் ரீதியான விழிப்புணர்வு பற்றி மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் DSP பவானி, காவல் ஆய்வாளர் கோவிந்தராஜன், உதவி ஆய்வாளர் தியாகராஜன், பள்ளி தலைமை ஆசிரியர், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சாத்தூரில் வாறுகால் அமைக்கும் பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டு முதியவர் காயமடைந்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பஜார் பகுதிகளில் சுமார் 35 கோடி மதிப்பீட்டில் வாறுகால் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் மதுரை பேருந்து நிறுத்தம் அருகே குழி தோண்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள மீன்துள்ளி கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் வாறுகால் அமைக்க தோண்டப்பட்ட குழிகளை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மண் சரிவு ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டது. மேலும் இந்த மண் சரிவில் லட்சுமணன் சிக்கிக் கொண்டதை அடுத்து அருகில் இருந்தவர்கள் சாத்தூர் தீயணைப்பு துறையினருக்கும் 108 ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சாத்தூர் தீயணைப்பு வீரர்கள் மண் சரிவில் சிக்கியிருந்த லட்சுமணனை மீட்டு சாத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பணி நடைபெறுவது குறித்து எவ்வித முன்னெச்சரிக்கை பதாகைகளும் வைக்காமல் ஒப்பந்ததாரர்கள் அஜாக்கிரதையுடன் செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசே போதைப் பொருளை ஊக்குவிக்கும் நிலை உள்ளதாக அவிநாசியில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள திருப்பள்ளியூர் பாகேஸ்வரர் மடம் வளாகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் பேசினார். அப்போது இந்து கோயில்களை இடிப்பது, இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களை அதிகாரிகள் பராமரிப்பதில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் கோவில்களில் தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும், தமிழகத்தில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். விருதாச்சலத்தில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் கடைவீதி பகுதியில் உள்ள தனியார் குடோனில் சோதனை செய்தபோது தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் புகையிலை பொருட்கள் மூட்டை மூட்டையாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டதில் பங்காரம் மற்றும் பவாரம் ஆகிய இருவரும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. பின்னர் அவர்களை கைது செய்த காவல்துறையினர் வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். மேலும் 50 மூட்டைகளில் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களின் மதிப்பு சுமார் 2,30,000 ரூபாய் என காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமருக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பை தர முடியவில்லை என்றால் ஆட்சியை கலைத்து விடுங்கள் என பாஜக தேசிய சிறுபான்மையினர் செயலாளர் விமர்சனம் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் தலைவிரித்தாடும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசுக்கு எதிராக திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியில் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக தேசிய சிறுபான்மையினர் செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வரும் 18ஆம் தேதி கோவைக்கு வரும் பிரதமர் மோடிக்கு பயங்கரவாதிகளால் அச்சுறுத்தல் இருப்பதால் பாதுகாப்பு தர இயலாது என்று தமிழ்நாடு அரசு தெரிவிக்கிறது. பிரதமருக்கே பாதுகாப்பு தர முடியவில்லை என்றால் ஆட்சியை கலைத்து விடுங்கள் என கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.